திருப்பலியானது இன்றையதாக சார்லஸ் மில்டன் மேரி உடைய 24ஆம் வெட்டிங் ஆனிவர்சரி காணாங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் ரொனால்ட் ரிச்சர்ட் தமிழ்தாலோடு விஜய் எவிஎஸ்டி அவருடைய 3rd வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கிறாங்களா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் மேரி லூயிசா அவருடைய பர்த்டே இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. ஃபாதர் ஃப்ரான்சிஸ் கிறிஸ்டபர் ஆர்டினேஷன் என்று அவருடைய காலம் செபிப்போம். மற்றும் ஜெயசிறிய சுவாமி சுஷிலா அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? ஓகே, நீங்கள் தானா? ஓகே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் மரித்த காணிக்க மேரி வீரர்கள் பிலமினா ஜார்ஜ் லாரன்ஸ், ஃபாதர் கிளமெண்ட் ஃப்ராங்க், ஃபாதர் ஸ்டானி வேகஸ், சூசைமினி ஜோசப் சாலமன், காணிக்க அம்மாள் ஹாரி ஜோசப், ஜேஸ் பிரான்சிஸ் மரியா பெனடிக்ட், இருதய சுவாமி புத்திரியம் அலெக்சாண்டர், மேரி ஜோஸ்பின், பிரியான் பாபு, கிறிஸ்டபர் ஸ்டீஃபன் கிரிபா அவர்களுக்காகவும் மற்றும் விசேஷமானதற்காக மெல்டோ அருண் பிரகாஷுடைய அபிப்பிராயத்துக்காக ஒப்புக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர்களுடைய தூய்மையோடு கொண்டாட நாம் தகுதி பண்பொருள் நம் ஆவணையையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லா வகையிலும் சகோதர சகோதரிகளும் நான் பாவனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையால் பாவங்களை செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் நான் சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாடாளுமன்றம்
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரையோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்பொழுது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து நமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது திருப்பிடுவார். ஆண்டவர் தம் செயல்களை அறிவியுங்கள். எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக.
என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல் நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும். உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் பாவனை இன்று தாய் தரிசனமானது புனிதருடைய அகஸ்டினோ சாலியோ என்ற ஒரு புனிதருடைய விழா. இது 1816 ஆண்டில் பிறந்து 1902 ஆண்டில் இருந்தவர். இவரை எப்படி மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஏழைகளுடைய கடவுளுடைய முகம் அப்படின்னு மக்கள் அவரை பற்றி சொன்னாங்க. ஏழைகளுடைய, அதாவது ஏழைகளத்தில் கடவுளுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவர் அவ்வளோ தான தர்மம் பண்ணிருந்தாரு. நிறைய, அதாவது ஏழ்மையான இருக்கவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருந்தார். அவர் 2001 அவர் புனித பட்டத்தை ஏற்பட்டது. கிறிஸ்துவனுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன் அப்படின்னு சொல்றார். அதாவது முதல் வாசகத்தில் பார்க்கும் பொழுது யூதர்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. மாறின பிறகு அவங்களுக்கு யூதர்களுக்கு சட்டம் தான் கடவுள். ஏனெனில் மோசமிடத்தில் கடவுள் அந்த சட்டத்தை கொடுத்து அந்த சட்டத்தை பின்பற்றுவதை சொல்றார். அதாவது யூதர்களுக்கு கடவுள் சொன்னதோட கடவுள் கொடுத்த அந்த சட்டம் தான் ரொம்ப பெரிதாக இருந்தது. ஆனால் கடவுள் எதுக்காக அந்த சட்டம் கொடுத்தது அவங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்குல்ல. அதனால என்னுடைய முதல் வாசத்தை பார்க்கும் பொழுது சின்னப்பர் நிறைய முறை அவங்ககிட்ட வாதாடி ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு தான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, கடவுள் அன்புக்காக தான் அந்த கட்டளை கொடுத்துருக்காங்க. கட்டளை கடைபிடிப்பவர்கள் அன்புக்காக தான் கட்டளை அன்பாக இருக்கணும் அப்படின்னு. சில நேரத்தில் சில பிள்ளைகளை பெற்றோர்கள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பசங்க கெட்டு போயிருக்காங்க. அவங்க இந்த ஓவர் ஃப்ரீடம் கொடுக்கறதுனால அவங்க வழி தவறி நிறைய பேர் பசங்க மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க, மிஸ்கைட் ஆகிருக்காங்க. ஆனால் சில நேரத்தில் சில பெற்றோர்கள் சில கட்டளைகள் கொடுப்பாங்க, ரொம்ப கட்டளைகள் கூட கொடுப்பாங்க. இது உட்காரு, இல்லை, இது பண்ண, அது பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு டார்ச்சர் கொடுத்துன்னு இருப்பாங்க. இது ரெண்டுமே தவறு தான். அதாவது பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சில கட்டளை கொடுக்கணும், அது அன்பின் கட்டளையாக இருக்கும். நம்ம யார்கிட்ட பேசும் பொழுது ஒரு அன்பாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, சொல்லும் பொழுது அந்த செயல் அவங்க செய்ய வேண்டியதாக இருக்கும். நம்ம வெறும் கட்டளை மட்டும் தான் பின்பற்றி போகிறோம்னா அங்கே அன்புக்கு எந்த வேலையும் இல்லை. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருந்தது போல் நீங்களும் என் கட்டளையை கடைபிடிங்கள். கடவுளை விட அன்பாக இருக்கிறாரு, நானும் அந்த அன்பாக இருக்கிறேன். கடவுளுடைய கட்டளை எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் நிறைவேற்றிருக்கேன். அதனால் நீங்களும் நான் கொடுத்த கட்டளையை நீங்கள் பின்பற்றுங்க. என்ன கடவுள் கொடுத்த கட்டளை? 2 தான். கடவுளை நீங்கள் உங்களுடைய ஆன்மா மூலமா முழு ஆன்மத்தோட கடவுளை வணங்கு, மற்றும் 2வது உங்களுடைய அக்கப்பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நேசி அன்பு செய்ய வச்சுருவார். இந்த 2 கட்டளை தான் ஆண்டவர் இயேசு கொடுத்துருவாங்க. கிறிஸ்துவனுடைய பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. என் தந்தை என்னை அன்பு செய்தது போல நானும் உங்களுக்கு செய்கிறேன். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என் தந்தை கொடுத்த கட்டளை நானும் கடைபிடித்ததுனால் நீங்களும் என் கட்டளை கடைபிடிக்கிறேன். கடவுள் கொடுத்த கட்டளை தான் இந்த மக்களுக்காக நீ பலி கொடுன்னு சொன்னது தான். அதுதான் ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை. அது நிறைவேற்றாங்கல்ல கடவுள் கிராஸ்ல. அப்போது நம்மளுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நாமும் மற்றவர்களுக்காக வாழணும். அதுதான் கட்டளை. அவ்வளோதான். அப்போது ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக வாழ உள்ளது. எப்போ நம்ம மற்றவர்களுக்காக நம்ம தம்மையை தியாகம் செய்கிறோமோ, அன்பினால செய்கிறோமோ, அப்போ அந்த மகிழ்ச்சி, கடவுளுடைய மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். கடவுளுடைய மகிழ்ச்சி என்னென்னா எப்போதுமே ஒரு அமைதி, சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும்.
அந்த மகிழ்ச்சி வந்து இறைவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அந்த மகிழ்ச்சியோட வாழக்கூடிய ஆசீர்வாதம் கடவுள் தரத்துக்கு விருப்பப்படுறார். அதனால என்னுடைய திருப்பில் கலந்து ஜெபிப்போம். இறைவா, உன்னுடைய மகிழ்ச்சி நம்ம தந்து நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலிலும் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களுடைய திருப்பில் கொண்டாடுவோம். காணிக்கை பொருட்களே இறைவா, என் கரங்களில் உன்னிடம் வந்தோம். காணிக்கை பொருட்கள் இறைவா, என் கரங்களில் உன்னிடம் வந்தோம். எங்கள் இதய தோட்டத்திலே மரக்காய் கனி நிறைந்ததையா, எங்கள் இதய தோட்டத்திலே மரக்காய் கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழ்வுடன் பரிந்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பரிந்து வந்து, உன் பொன்னொழி நீரத்தில் குடித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களே இறைவா, எம் கரங்களில் உன்னிடம் வந்தோம். சகோதரர்களுடைய அனைவருக்கும் திருப்பலியில் அவர்களுடையாக எனக்கு ஏற்றதாகபடியே ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. இறைவா, இந்த வழியின் வணக்கத்துக்கு உரிய மாற்றத்தான் எங்களை உமது உன்னதமான உரையிலே ஏன் பிள்ளையின் பங்கு பெற செய்யவை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களில் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆகவே ஆண்டவரே, இக்காலத்தில் அமைப்புகள் இருப்பது எல்லாவற்றும் மேலான எங்கள் பாஸ்கவா கிறிஸ்து வழியான சிறப்பு நாளில் உண்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என் உலகின் பாவனை போக்கும் மெய்யான சிறுவரே அவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சிக்கும் உலக மாதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மகிழ்ச்சியை மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானதந்தை நேர்மையாகவே தூயவற்றுக்கு அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவி பொழிந்தி காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களை காரணமாக அவர் பாடப்பட உள்ளம் கிடைத்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீட்டுக்கு எடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று
அவனுமே இருந்து அருந்தி பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரில் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், இதில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பின் உயர்வின் நினைவு கூர்ந்து வாழும் தருணத்தை மீட்களைக்கு கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமன்ற ஊழியக்குரிய தருணங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகின் பரவிருக்கும் திருவையை நினைவு கூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர் எல்லா திருநீராகிய அனைவரோடும் உங்கள் திருவையில் நம்பி நிறைவேற செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழுப்பி எதிர்நோக்கு தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடும் நினைவு கூர்ந்து உங்கள் திருமணத்தில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாய் பிறந்த மரியா, அவருடைய கணவராக புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உங்களுக்கு உதவராய் இருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமதி இயேசு கிறிஸ்துவையாக நம்மை புகழ்ந்தேது நம்முடைய உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரை கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிக்கலாம் பயிற்சி பெற்று நாம் இதை சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியும் கடனுள்ளவராக மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவை காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எம்மேல் இரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் என்னின் சமரியே. எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இரண்டினின் சமரியே. எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி விருது அழகு பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் திருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வில் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் உண்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வில் புதிய நிலைக்கு நாங்கள் கண்டது செல்ல செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. wonderful day. ஒரு நாள் happy birthday. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே விசுவாச பிரமாணம் பரலோகத்தின் உலகத்தில் கிடைக்க பாடுபட்டு சிறையில் அர்ப்பணம் செய்யப்பட்டார். பாலகத்தில் 3ஆம் நாள் அன்று பிறந்தார். பள்ளிக்கு பிதாவாக சிறைப்பட்டு இருக்கிறார். அவர் திருச்சி வெளியிட்டு நடித்து வருவார்.
பரிசுத்தாவே சிஸ்டே, பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை சிஸ்டே, புனித புரோசிய சிஸ்டே, பாவத்திலே சிஸ்டே, சரீரத்தாலே சிஸ்டே, நித்திய ஜீவிய சிஸ்டே. ஆமென். பரலோகத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருகிறது, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள்